பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குதோ அங்கே கடவுளுடைய சித்தம் செய்யப்படுறது போல இங்கே செய்யப்பட வேண்டும். நம்முடைய இந்த வாழ்க்கை பரலோகத்தை போல மாற வேண்டும். அதற்கு ஏதாவது செய்தோமா? ஒரு ஏழையுடைய வாழ்க்கையை நிறைவுள்ள வாழ்க்கையா மாற்றணுமா? மிதிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டவருடைய வாழ்க்கையை வெற்றியுள்ள வாழ்க்கையா மாற்றணுமா? அதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். பணிந்து பணங்கியே தொழுவோ துதியின் கீதமிசைக்க கீதமிசைக்க அல்லேலூயா என்றொலிக்க சாதாரணமாக ஒரு மனுஷன் சொன்னால் அவன் மற்றவர்களை பற்றி சிந்திக்கிறவன் கிடையாது. அவன்கிட்ட செல்ஃபிஷ்னஸ் தான் இருக்குது பாருங்கள். பொதுவாக தனக்காக வாழ்கிறவன் தான் மனுஷன். ஆனால் ஏன் இந்த நாடு சில நாடுகளில் இப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பாதிப்பு, இந்த கிறிஸ்தவ போதனைகள் எங்கேயோ யாரோ எந்த காலத்துலேயும் கொடுத்துருக்குறாங்க. அந்த போதனைகளுடைய பாதிப்பு நிமித்தமாக படிப்பு எல்லாருக்கும் உரிமை, அடிப்படை உரிமை, சுகாதாரம் என்கிறது, அதுவும் சுகாதாரத்துக்கு அடுத்த காரியங்கள், ஹெல்த்துக்கு அடுத்த காரியங்கள்லாம், ஆஸ்பத்திரி மற்ற இதெல்லாம் வந்து எல்லா மனுஷனுடைய அடிப்படை உரிமை அப்படின்ற விதத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி தர்றாங்க பாருங்கள். ஒரு ஏழையை அப்படியே ஏழையாக விடாமல் அவனை எப்படி மேலே கொண்டு வர்றது, எப்படி தூக்குறதுன்னு 1000 வழியை வச்சுருக்கிறாங்க. அதை பண்ணுகிறார்கள். அவங்களுக்கு தெரியாமலே யாரோ ஒருத்தர் இது விதையை உள்ளே போட்டு போயிட்டாங்க. என்ன விதையை? தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த கொள்கைகளை உள்ளே வச்சுட்டாங்க. அந்த ராஜ்யம் வந்து சேச்சுரேட் பண்ணிகிட்டு இருக்குது. அதனால இந்த நீதியை, நியாயத்தை, தர்மத்தை கரெக்டாக செய்யணுமேங்கிற அந்த காரியத்தை வைத்து சரியாக சில காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதை அப்படியே அங்கங்கே பரவுது. இப்போ நம்ம நாட்டில் கூட அது மாதிரிலாம் செய்கிறாங்க. இது வந்து பெருமைப்பட வேண்டிய ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் இது தேவனுடைய பார்வைக்கு அருமையான ஒரு காரியம். தேவன் அதை விரும்புகிறார். திக்கற்றவர்களை, விதவைகளை, இப்படிப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்யும் போது, அவர்களுடைய நலனை கவனிக்கும் போது
ஏழைகளை தூக்கி விடுறதுக்கு ஒரு வழியை உண்டாக்கும் போது, அப்படிப்பட்டவர்களுக்காக நீதி நியாயம் கிடைக்கும்படியாக செய்யும் போது, அவர்களுக்கு நல்ல உரிமைகளை கொடுத்து, அவர்களுக்கு வேண்டிய அடிப்படை உரிமைகளை அவர்களுக்கு சொந்தமாக்கி, இந்த நாட்டினுடைய செழிப்பை எல்லாரும் அனுபவிக்கும்படியாக செய்வது என்பது தேவனுடைய பார்வையில் அருமையானதாக இருக்கிறது. இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பாதிப்பு. அப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷம்ங்கிறது அதுதான். இயேசு அதை தான் பிரசங்கம் பண்ணார். ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா செத்தா மோட்சம் போவோமான்றது இல்லைல்ல. ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா தேவனுடைய ராஜ்யம் இங்கே நாம் இருக்கிற இந்த பூமியிலே அவருடைய ராஜ்யம் இங்கே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அது காணப்பட வேண்டும். அதனுடைய பாதிப்பால் நாம் நிறைந்திருக்க வேண்டும். வாசிப்போம், ஒரு எடுப்போம் பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23. பின்பு இயேசு பாருங்க, இயேசு என்ன விதமான சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் பாருங்க. இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. அப்ப ராஜ்யத்தின் சுவிசேஷம்னு இருக்குது. இயேசு என்ன பிரசங்கித்தார்? செத்தா மோட்சம் போவியா, செத்தா மோட்சம் போவின்ற வந்தார் கிடையாது. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். இது எப்படி இதை இவ்வளோ பெரிய காரியத்தை ரெடியூஸ் பண்ணி கழுத கரிஞ்சு கட்டரும்புன்னு சொன்ன அது மாதிரி இவ்வளோ பெரிய சுவிசேஷத்தை ரெடியூஸ் பண்ணி இவ்வளோ உண்டாக்கிட்டாங்கன்னு தெரியல. செத்தா மோட்சம் போவியா, செத்தா மோட்சம், இந்த சுவிசேஷம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. எப்படி இப்படி குறைவான ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு தெரியல. அது இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் அந்த முழுமையான காரியத்தில் ஒரு சின்ன பங்கு தானே ஒழிய அதெல்லாம் மொத்த சுவிசேஷம். ராஜ்யத்தின் சுவிசேஷம்னு சொன்னால் என்னன்னு பாருங்க. சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியாவையும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனையில் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் சொஸ்தம் ஆனார்கள். லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம் 17. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ஹலோ, இவர் என்ன மாதிரி பிரசங்கியார்? அவர் சொல்கிறாரு, ஒரு வேலை செய்ய சொல்லியிருக்காரு, தரித்திரருக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. தரித்திரருக்கு எதுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறோம்? தரித்திரருக்கு நற்செய்தியை பிரசங்கம் பண்ணுங்கன்றார். என்ன நற்செய்தி? நம்ம ஊரில் என்ன சொல்கிறாங்க நற்செய்தினா, தரித்திரே பயப்படாத, இந்த உலகத்தில் நீ லாசரு மாதிரி இருந்துக்கோ, மோட்சத்தில் உனக்கு மாளிகை உண்டு, இந்த ஏழைக்கும் பரலோகத்தில் ஒரு மாளிகை உண்டு. அப்படியே பாட்டே பாட்டோம் நம்ம. இங்கே உனக்கு ஒன்றும் கிடையாது, அங்கே உனக்கு உண்டு. இதெல்லாம் ஏழைக்கு நற்செய்தி. எந்த ஏழைக்கு இது நற்செய்தி பாருங்கள். அவன் யாராவது உட்காந்து கேட்பானா, ஏழை என்ன பெருசாக பிரசங்கம் பண்ணுறாரு இவர், எனக்கு ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா இங்கே ஒன்றும் கிடையாது, நீ உன்னை கடவுள் இப்படி வச்சிருக்கிறாரு. நீ இந்த லாசருன்னு ஒருத்தனக்காம் பார் பைபிளில் எழுதியிருக்குது, துணிக்கையாவது விழுமான என் எஜமானுடைய டேபிள்கிட்ட காத்துக்கிட்டு இருந்து சாப்பிட்டு போனேன், அவனை மாதிரி இருந்துக்கோ. இங்கே என்ன பண்ணுறது? பரலோகம் போகும்போது நீ பாக்கியம் பெற்றவனாக இருப்பா, அந்த பணக்காரன் போல நீ போவே. இப்படியே சொல்லி 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 நம்மளும் அப்படியே ட்ரெயின் பண்ணிட்டோம் பாருங்கள் ஜனங்களை. என்ன கேட்டால் நல்லா இருந்தவங்க கூட இப்போ ஏழை ஆகிருக்கிறாங்க மோட்சம் போகிறதுக்காக. நல்லா இருந்தால் போக முடியாதுன்னு அதை வேற சொல்லி ஒட்டகம் காதில் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைய முடியாதாக்கும், அதனால் நீ பணக்காரனாக இருந்தால் நீ போக முடியாதாக்குன்னு சொல்லி நல்லா இருந்தவங்களாம் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு ஒன்று வேணான்னு விட்டுட்டு ஒரு பிரசங்கர் சொல்கிறாரு, இன்றைக்கி பெரிய பிரசங்கராக இருக்கார், சொல்கிறார் நல்ல வேலையில் இருந்தாராம், ஐபிஎம்மில் வேலை செஞ்சுட்டு இருந்தாராம், இப்போ ரட்சிக்கப்பட்டாராம் பாருங்கள். அவருக்கு ரொம்ப ரட்சிக்கப்படாமல் சாதாரணமாக வாழ்ந்த ஆள், நல்ல எம்பிஏலாம் படிச்சுட்டு நல்ல வேலையில் இருந்த ஆள். அவர் நல்ல கார், ஒரு கொர்வெட்னு ஒரு கார் வச்சுருந்தாராம். அவங்க நாட்டில் இந்த ரேஸ் கார் மாதிரி, அது ரொம்ப விலை, அதை வச்சுருந்தாலாம் பாருங்கள். டொர் புருன்னு சத்தம் போடும், ரோட்டில் போனாலே ஒரு 10 பேர் பார்ப்பான், வேணும்னே அது சின்ன பசங்கள்லாம் அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஊரில் வேடிக்கை காமிப்பாங்க. அப்படிப்பட்ட கார் ஷோவாக வச்சுருந்தாராம் பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட உடனே போன சர்ச்சில் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணி 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 ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. ரட்சிக்கப்பட்டவனுக்கு இந்த கார் தேவையா அப்படின்னு, இந்த மாதிரி காரெலாம் நமக்கு வேண்டியதில்லை. என்ன பண்ணாலாம், கொண்டு போய் அந்த காரை ரொம்ப சீப்பான விலைக்கு அட்வர்டைஸ் பண்ணி அடுத்த நாளே விற்று போச்சான் பாருங்கள். கடகடன் ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டானா, ஃபோனாக வந்துக்கிட்டே இருக்கான், வெளியூர்லேருந்தெல்லாம் வருதான், நான் அங்கேயே அப்படியே வச்சுருங்க, நான் வாங்கிக்கிறேன், ரொம்ப சீப் வேலை இவர் கொடுக்குறது, எப்படியாவது வீட்டிலேருந்து போயிடணும், ஆசீர்வாதம் இல்லை இது அப்படின்ற மாதிரி இந்த போதனை கேட்டு கேட்டு அவருக்குள்ள மனசில் பதிஞ்சிருச்சு, எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும்னு சொல்லிட்டு அவசரத்தில் விற்க பார்க்குறாரு இவர். நல்ல காரு, அவன் ஃபோன் பண்ணி அப்படியே வச்சுருக்கான், இதோ வந்துட்டு கிளம்பி 2 மணி நேரம் ஆகுங்க நான் வந்துடுவேன்
அங்கே வந்து எடுத்துக்கிறேன்றானா. அப்படி நிறைய பேர் போய் சொன்னாரான், அப்பா முதல்ல வர ஆளுக்கு கொடுத்துருவேன் நான், நீ வரேன்னு நான் நம்பிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒருத்தன் வந்தான், நான் கொடுத்தாவன் அப்படி போகிறான்னா இன்னொரு கார் வருதான். வந்தப்போ அந்த ஆள் கேட்குறானா, என்னங்க அந்த காருக்காக தான் வந்தேன், இப்போ தான்ப்பா இன்னொருத்தன் வாங்கிட்டு போனான். நான் அப்போ சொன்னான், நான் அப்பா ஒன்று சொல்கிறேன் உங்ககிட்ட, அந்த காரை நீ சும்மா கொடுத்துட்டதா நினச்சிக்க, அது என்ன விலை போகும் தெரியுமா? நான் சொல்கிறாரு, அதனுடைய டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, உன்ன மாதிரி ஒரு முட்டாள இந்த உலகத்துலேயே நான் பார்த்ததில்லைன்னு அதைத்தான் சொல்ல விரும்புகிறான். அவன் என்ன யாருன்னு தெரியாது அவனுக்கு, அதனால் கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறான். அங்கே பாருங்கள், அந்த நாட்டிலலாம் அந்த காரினுடைய அந்த என்ஜின் நம்பரெல்லாம் கொடுத்தா இன்டர்நெட்டில் போய் செக் பண்ணிடலாம். அந்த காருடைய சரித்திரத்தை, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிருக்கா, ரிப்பேர்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த சரித்திரமே அதில் வந்துடும். அதனால் வீட்டில் உட்காந்துக்கிட்டே காரை செக் பண்ணிடலாம், பார்க்கக்கூட வேண்டியதில்லை, அதில் என்னென்ன வேலை நடந்துருக்குன்னு பார்த்துக்கலாம். அவன் சொல்கிறான், இவ்வளோ நல்ல காரை எப்படி இவ்வளோ விலைக்கு கொடுத்த, உன்ன மாதிரி ஒரு முட்டாள் இல்லையே அப்படின்றான். அவர் சொல்கிறாரு, அப்புறம் இந்த உபதேசத்தெல்லாம் கற்றுக்கிட்ட பிறகு தான் அவர் சொல்கிறாரு, பிசாசு பாருங்கள் என்கிட்ட சும்மா இருக்க மாட்டாமல் நல்ல கார் வச்சுருந்தேன், எப்படியாவது என்னை விற்று ஒரு ஓட்டாண்டி ஆகணும்னு போட்டு அதை விற்றுட்டு போய் ஒரு அலங்கோலமான காரை வாங்கினேன். வேணும்னே பார்த்தாலே நல்லா இருக்காது காரா, கதவு கூட சரியாக திறக்காது, நான் உட்கார்ற சைடில் இறங்க முடியாது, அடுத்த சைடில் தான் இறங்கணும், அந்த மாதிரி காரை வாங்கி ஓட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா அதுதான் பெரிய பரிசுத்தம், இதுதான் நம்மளை பரலோகம் கொண்டு போகுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறார். ஹலோ, இப்போ அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். நிறைய பேர் தங்களுடைய பிஸ்னஸை வேணான்னு விட்டுறது, தங்கள் செய்கிற தொழிலை வேணான்னு விட்டுறது. ஏன்னா கத்தருக்குள்ளே வந்துட்டோம் பிரதர், நமக்கு அதெல்லாம் வேணாம், இப்போது மோட்சத்துக்கு ரெடி ஆகணும், இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன ஒரு இது பாருங்கள். ஆனால் இயேசு சொல்கிறாரு, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வந்தேன்னு. அப்போ தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணால் என்னை பொறுத்த வரைக்கும் அது என்ன அர்த்தம், என்ன, நம்ம பிரசங்கம் பண்ணதுனால ஒரு 4 பேர் அது பணக்காரன் ஆயிருக்கணும். ஹலோ, நிறைய பிரசங்கம் பண்ணி இன்றைக்கி யாரும் பணக்காரன் ஆனது கிடையாது. பிரசங்கத்தை கேட்டு ஓட்டாண்டி ஆயிருக்கான ஒழிய பணக்காரன் ஆனது கிடையாது. இயேசு சொல்கிறாரு, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வந்தேன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பிரசங்கத்தை கேட்குறவன் தரித்திரராக இருந்தான்னா அவன் நாளைக்கு நன்றாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? அது நாளைக்கு நன்றாக இருக்கணும். இங்கே உட்காந்து வசனத்தை கேட்டாங்கன்னா அந்த ஆட்கள் நன்றாக இருக்கணும். கேட்டதுனால உருப்படணும், கேட்டதுனால கெட்ட பழக்கம்லாம் நீங்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், நல்ல வழியில் போகணும், நல்ல வியாபாரங்கள் நல்லா ஒழுங்காக செய்ய கற்றுக்கணும், பெரிய ஞானத்தோடு நடந்துக்கணும். இதெல்லாம் பெரிய நல்ல முன்னேற்றங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பாசிட்டிவ் சேஞ்சஸ் உண்டாக வேண்டும். இருக்கிற நிலைமையிலே இருக்கிறதுக்காக கோயிலுக்கு வரும், அதுக்கு என்னத்துக்கு போய் ஆட்டோ பிடிச்சி போய் கோயிலுக்கு காசு செலவழிச்சிக்கிட்டு இங்கே வந்தால் ஏதோ நல்லது நடக்குதுன்றதுனால தானே வர்றீங்க. இங்கே கேட்டதுனால ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் இருக்குது, ஒரு நல்ல விதத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. இயேசு சொல்கிறாரு, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண, அதுக்காக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன்றார். அதுக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது பாருங்க, அது எனக்கு இருக்குது. அதை நான் ரொம்ப விரும்புகிறேன் பாருங்க. சில நேரத்தில் இந்த கிராமங்களுக்கெல்லாம் போவோம், வெறும் ஏழை மக்களை பார்ப்பேன் பாருங்க, அப்படியே தலை குனிஞ்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க கஷ்டத்தில், அழுக்கு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு. இந்த கிராம பகுதியில் போனீங்கன்னா ரொம்ப 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 ஒரு மாதிரி பிற்போக்கான ஒரு இடத்துல அப்படியே சும்மா பட்டிக்காடுனா அந்த மாதிரி பட்டிக்காடு அங்கெல்லாம் போயிருக்கோம் பாருங்கள். அப்படியே இப்படியே உட்காந்துருப்பாங்க சோர்ந்து போய். அவங்களுக்கு எதிர்காலமே என்ன ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு பாட்டு பாடி 4 வார்த்தை பேசினோடனே எல்லாம் இப்படி பார்ப்பாங்க எல்லாரும், என்னடா இதுன்னு, நம்ம புதுசாக சொல்கிறாருன்னு சொல்லி. ஏன்னா நம்ம போனதுனால 4 உள்ளங்களில் நம்பிக்கை உண்டாக வேண்டும், ஒளி பிரவேசிக்க வேண்டும், அவன் எதிர்காலத்தை குறித்து வேறு விதமாக எண்ண வேண்டும், தன்னுடைய வாழ்க்கை குறித்து, தன்னுடைய கடவுளை குறித்து, தன்னை உண்டாக்கின அந்த தெய்வத்தை குறித்து, தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை குறித்து ஒரு புதிய கண்ணோட்டம் மனுஷனுக்கு உண்டாகணும். அது இல்லைன்னா என்னத்துக்கு பிரசங்கம் பண்ணணும், இல்லைன்னா எதுக்கு அது டிவியில் போடணும்? நம்ம மத பிரசங்கத்தை பண்ணுறதுக்காக டிவியில் போடுறோம் கிடையாதுங்க. மனுஷனை தூக்கி விடுற பிரசங்கம், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறதுக்காக தான் போட்டுட்டு இருக்கிறோம். இப்போ சொல்கிறார், அதுக்கு ஒரு அபிஷேகம் இருக்குன்றாரு. அதுக்கு நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்ய, குருடருக்கு பார்வை பிரசித்தப்படுத்த, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க, ஆவி ஆத்துமா சரீரத்தில் உள்ளத்தில் எல்லா விதத்திலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, சமுதாயத்தில் நொறுக்கப்பட்டவர்களுக்கு, கீழ்த்தரமாய் நடத்தப்பட்டவர்களுக்கு, மிதிக்கப்பட்டவர்களுக்கு, நீதி நியாயம் நேர்மை கிடைக்காதவர்களுக்கெல்லாம் அவர்களெல்லாம் தூக்கிவிடக்கூடிய, அவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை ஊட்டக்கூடிய, அவர்களெல்லாம் தலை நிமிர வைக்கக்கூடிய
பிரசங்கமாய் இருக்க வேண்டும். அதுக்கு தான் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்னு சொல்லியிருக்கிறார். யாராவது வரட்டுங்க, ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், மிதிக்கப்பட்டவர்கள்லாம் வந்தாங்கன்னா இங்கே தலை நிமிந்துருவாங்க. இங்கேருந்து போகிறதுக்குள்ள ஆள் வித்தியாசமாக இருப்பாங்க. வீட்டில் போனால் ஐயோ என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. ஒரு அம்மா சொல்லுது, அந்த புருஷன் பாருங்க போட்டு அடித்து உதச்சி என்னென்னமோ பண்ணிட்டுருக்கிறாரு, பயமுறுத்தி இது பண்ணிட்டுருக்கிறாரு. இங்கே இந்த அம்மா ஒரு 6 மாதம் வந்துச்சு பாருங்க, ஆளே மாறிடுச்சு. ஆளே மாறி ரொம்ப பிரைட் ஆகி, ரொம்ப நம்பிக்கை ரொம்ப அதிகமாகி, ரொம்ப பார்த்தாலே தெரியுது ஆள் வித்தியாசம்னு. புருஷன் கேட்குறானே என்ன ஆச்சு உனக்கு, இப்போலாம் வர வர வேற மாதிரி இருக்கிற, நீ கொஞ்சம் கூட பயமே கிடையாது உனக்கு. முன்ன நான் அலறுவேன், இப்போ ஒன்றுமே அலறணும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுக்கும் பயப்படுறது கிடையாது. அது ஏன்னா கோயிலுக்கு போகிறேன் நான் நினைச்சான். அங்கே கற்றுக்கிட்டது இது. அங்கே போகிறதுனால ஏற்பட்ட விளைவு. இந்த நறுங்குண்டவர்கள், நொறுங்குண்டவர்கள், வாழ்க்கையில் மிதிக்கப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்களெல்லாம் தூக்குகிறதுக்கு கர்த்தர் பாருங்க, செத்தா மோட்சம் போறியான்றது சுவிசேஷம் கிடையாது. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குதோ அங்கே கடவுளுடைய சித்தம் செய்யப்படுறது போல இங்கே செய்யப்பட வேண்டும். நம்முடைய இந்த வாழ்க்கை பரலோகத்தை போல மாற வேண்டும். அதற்கு ஏதாவது செய்தோமா? ஒரு ஏழையுடைய வாழ்க்கையை நிறைவுள்ள வாழ்க்கையா மாற்றணுமா? மிதிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டவருடைய வாழ்க்கையை வெற்றியுள்ள வாழ்க்கையா மாற்றணுமா? அதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். இருக்கீங்களா? அப்ப அதை சொல்லாம விட்டாங்க பாருங்க. இயேசு அதை தான் பண்ணிட்டு இருந்தார். செத்த மோட்சம் போவியா, செத்த மோட்சம் போவியான்னு இல்லை அவர் என்ன பண்ணுறார், வியாதியஸ்தில் சொஸ்தமாக்குறார். ஏன்னா பரலோகத்தில் வியாதி இல்லை, இங்கே வந்தால் வியாதியாக இருக்குது பார்க்குறாரு. அவங்க மேலே மனது உருகுகிறாரு. கஷ்டப்படுறவனை பார்த்த உடனே, ஏழைகளை பார்த்த உடனே, வியாதியில் இருக்கிறவர்களை பார்த்த உடனே, பாவிகளை பார்த்த உடனே அவருக்கு மனது உருகுகிறது. அவர் மனது உருகினவராய் அவர்களை தொட்டு அவர்களை சொஸ்தமாக்குறார். குஷ்டரோகிகளை பார்க்குறாரு, தொட்டு சொஸ்தமாக்குகிறார். ஏன்னா பரலோகத்தில் குஷ்டரோகிகள் கிடையாது, பரலோகத்தில் வியாதியஸ்தர்கள் கிடையாது, பரலோகத்தில் குறைவு கிடையாது, பரலோகத்தில் பட்டினி கிடையாது, பரலோகத்தில் தாழ்ச்சி கிடையாது, பரலோகத்தில் பசி கிடையாது, பரலோகத்தில் வறுமை கிடையாது, பரலோகத்தில் சந்தோஷம் இல்லாத நிலை கிடையாது, பரலோகத்தில் துக்கம் கிடையாது, பரலோகத்தில் யாரும் ஒடுக்கப்படுறது இல்லை, நீதி நியாயம் கிடைக்கலன்னு சொல்றது கிடையாது. இருக்கீங்களா? அப்பேற்பட்ட பரலோக தேவன் இயேசுவின் வடிவில் இந்த உலகத்துக்கு வர்றாரு. அவர் சொல்றாரு, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வந்தேன். எந்த ராஜ்யத்தை? அந்த ராஜ்யத்தின். அங்கேருந்து அம்பாசிடராக வந்திருக்கேன்றாரு. நீங்கள் வாசித்து பாருங்க, வேதம் சொல்லுது நம்மளும் அம்பாசிடர்னு சொல்லி இருக்குது. திருப்புவோம் 2 கொரிந்தியர் 5:20 ஆனபடினால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக இருந்து, ஸ்தானாபதிகள் என்ற வார்த்தையை ஆங்கில வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா அம்பாசடர்ஸ் ஃபார் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகள்ன்றதை ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி மொழிபெயர்ப்பு, அம்பாசடர்ஸ் ஃபார் கிரைஸ்ட். அம்பாசடர்ஸ்னால் என்ன? ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிற ஆள், ஒரு நாட்டினுடைய பிரதிநிதி. தேவனுடைய ஒப்புரவாங்கள் என்று கிறிஸ்துவின் உங்களை வேண்டி கொள்ளுகிறோம். கிறிஸ்துவுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், நம்மளை ஒரு அம்பாசிடராக கர்த்தர் இங்கே வச்சிருக்கிறார். எந்த அம்பாசிடரா? அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் அம்பாசிடராக. அப்போ நம்முடைய எல்லாமே வித்தியாசமாக இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் பாதிப்பு நம்முடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களிலும் அந்த பாதிப்பு காணப்பட வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தின் பாதிப்பினால் சேச்சுரேட் பண்ணப்பட வேண்டும், நிரப்பப்பட வேண்டும். இருக்கீங்களா? நம்ம செய்கிற எல்லாத்திலையுமே தேவனுடைய ராஜ்யத்தின் பாதிப்பு இருக்க வேண்டும். இருக்கீங்களா? இப்போ பாருங்கள், அதுதான் சில தேசங்கள்லாம் பார்க்குறோம். ஏன்னா அந்த பின்னணி அப்படி, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அங்கே மூலம் பிரசங்கிக்கப்பட்டு அந்த போதனைகள்லாம் தான் அவங்களுடைய தேசத்துக்கு ஒரு அடிப்படையாக இருக்கிறதுனால அப்படிப்பட்ட காரியங்கள். அவங்க பாருங்கள், மினிமம் வேஜஸ் இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க, சட்டம் வச்சுருக்காங்க. பாருங்கள், இவ்வளோ குறைஞ்சபட்சம் அவ்வளோ சம்பளம் கொடுக்கணுன்னு இருக்குது. நீ அவ்வளோ கொடுக்கலன்னா உங்களை தூக்கி இப்போ கொடுத்த ஆளை தூக்கி ஜெயிலில் போட்டுருவான். இப்போ பெரிய ஃபைன்லாம் உண்டு, அதுக்கு பெரிய தண்டனைலாம் உண்டு. மினிமம் வேஜஸ்னால் மினிமம் வேஜ், ஒரு ஆளுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தாகணும். அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி, மினிமம் இவ்வளோ கொடுத்தாகணும். ஏன்னா ஒரு நீதின்னு ஒன்று இருக்குது, நியாயம்னு ஒன்று இருக்குது. சும்மா அதுக்கு நிறையா இருக்கிறாங்களோ, 1000 பேர் வருவான் வேலைக்கு, இவ்வளோ சரியா இல்லையா அப்படி பேசக்கூடாது. ஏன்னா அது நீதி கிடையாது, அது நியாயம் கிடையாது. ஒரு வேலைன்னா அதுக்குரிய ஒரு மினிமம் வேஜஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதை கொடுத்து தான் அவன் எப்படி சாப்பிடுவான், அவன் எப்படி இருப்பான்.
1000 பேர் இருக்காங்கன்னு சொல்லி எவ்வளோ குறைச்சி தர முடியுமோ குறைச்சி தந்தா அவன் எப்படி வாழ்வான்? அவன் அந்த ஒரு திங்கிங் கிடையாது பாருங்கள். நிறைய பேருக்கு அந்த மாதிரி திங்கிங்கே கிடையாது. அவங்க தேவனுடைய ராஜ்யம் இல்லை, தங்களுடைய ராஜ்யத்தை தான் யோசிச்சுன்னு இருக்கிறாங்க. தங்களுடைய ராஜ்யத்தை பில்டப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை பில்டப் பண்ணுறது கிடையாது பாருங்கள். இது தேவனுடைய ராஜ்யத்தின் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுறதுனால சில இடங்களில் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அது இப்போ எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிக்கிறது. அது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பாதிப்பு பரவாமல் இருக்காது, கண்டிப்பாக பரவும். ஏன்னா அது அருமையான காரியங்கள், அருமையான பாலிசிஸு. இது எல்லா தேசங்கள்லையும் பரவ ஆரம்பிக்கும். அதனுடைய பாதிப்பு பாருங்கள், எல்லா இடத்துலையும் பரவும், கண்டிப்பாக பரவும். அது ஆளை தூக்கும் பாருங்கள். அப்போ இயேசு அதை தான் பண்ணிகிட்டு இருந்தார். வியாதியத்தில் சுஸ்தமாக்கும் போது, காரியங்களை பண்ணும்போது அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா பரலோகத்தில் வியாதி இல்லை, நோய் இல்லை, ஒடுக்கப்படுதல் இல்லை, வறுமை இல்லை, இல்லாமல் இல்லை, அதெல்லாம் இல்லை பாருங்கள். பரலோகம் எப்படிப்பட்டதாக இருக்குது? பரலோகம் கவனிக்கிறீங்களா? பரலோகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பரலோகம் தங்க வீதி. அங்கே கேட்ஸ் ஆஃப் பெர்ல், பவளத்தினால் செய்யப்பட்ட கேட்டுகள். காம்பவுண்ட் வால் விலையேறப்பெற்ற கற்கள், டைமண்ட்ஸு, எமரல்ஸுன்னு இப்படி விலையேறப்பெற்ற கற்களால் காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. நம்ம கம்பி வேலி கட்டுறதுக்கே யோசிக்கிறோம். கர்த்தர் அப்படியே சும்மா ஆடம்பரமாக பண்ணியிருக்காரு பாருங்கள் பரலோகத்தை. அதுதான் பரலோகம். கர்த்தர் பரலோகத்தை அப்படி வச்சுருக்காரு. அப்போ பரலோகத்தை பார்த்தீங்கன்னா அங்கே அழகை பார்க்கலாம், அங்கே சுதந்திரத்தை பார்க்கலாம், நீதியை பார்க்கலாம், நேர்மையை பார்க்கலாம், பரிசுத்தத்தை பார்க்கலாம், சுகத்தை பார்க்கலாம், ஆரோக்கியத்தை பார்க்கலாம், ஐஸ்வர்யத்தை பார்க்கலாம், சந்தோஷத்தை பார்க்கலாம், சமாதானத்தை பார்க்கலாம், அன்பை பார்க்கலாம். அதை தவிர வேறு எதையும் பார்க்க முடியாது. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா. பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்ந்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே. தகர்ந்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி